அயலகத்தாரின் சம்பாஷணை. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாயிருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா? அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். பிறவி குருடன் பார்வையடைந்த அற்புதமான சம்பவத்தை பற்றி எருசலேமில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பேசிக் கொள்கிறார்கள். உற்றார் உறவினரும் இவனுடைய அயலகத்தாரும் இவன் பார்வை அடைந்தது மெய்தானா என்பதை உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய்யாய் இருக்கிறது. தீர விசாரித்து அறிவதையே மெய் என்று நினைக்கிறார்கள். சந்தேகம் இல்லாமல் தீர விசாரித்து பிறவி குருடன் மெய்யாகவே பார்வை அடைந்திருக்கிறானா என்பதை அவனுடைய அயலகத்தார் உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். குருடனாய் இருக்கையில் இவர்கள் எல்லோரும் இவனை கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறவி குருடன் இதுவரையிலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறான். அவன்தான் இவனா என்பதுதான் இவர்களுடைய சந்தேகம். பிறவி குருடன் இப்போது பார்வை அடைந்தவனாக இவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். இவனை பார்க்கிற போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்று ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள். இவன் குருடனாய் இருந்தபோது இவனால் ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. இவனுடைய பெற்றோராலும் இவனை பராமரிக்க முடியவில்லை. ஆகையினால் தன்னுடைய பசியை போக்குவதற்காகவும் தன்னை பராமரிப்பதற்காகவும் அனுதினமும் இவன் ஓரிடத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். தனக்கு கிடைத்ததை வைத்து இதுவரையிலும் தன் பொழுதை போக்கியிருக்கிறான். வேறு வழியில்லாமல் இவன் பிச்சை கேட்டவன். பிச்சை கேட்பது தவறல்ல. தங்களுக்கு வேறு வழியே இல்லை என்னும் சூழ்நிலையில் பிறருடைய உதவியை கேட்பதற்காக வெட்கப்படக்கூடாது. நாம் பாவம் செய்வதற்குத்தான் வெட்கப்பட வேண்டும். வேறு எதற்கும் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு சில பிச்சைக்காரர்களுக்கு நாம் மெய்யாகவே இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஆனாலும் பிச்சை கேட்கிற எல்லோருக்கும் இரக்கம் காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை நிதானித்து அறிய வேண்டும். மெய்யாகவே உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். வேலை செய்வதற்கு அவர்களால் முடியுமானால் அவர்கள் வேலை செய்து பிழைப்பது நல்லது. சோம்பேறித்தனமாக ஒரு வேலையும் செய்யாமல் பிச்சை கேட்கிறவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டியதில்லை. பிச்சைக்காரர்கள் மத்தியில் சோம்பேறிகளும் இருக்கிறார்கள். ஒரு சில சோம்பேறிகளை நினைத்து பார்த்து எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் உதவி செய்ய மறுத்துவிடக்கூடாது. பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கி இருப்பது மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் பலருடைய சாட்சியினால் உறுதி பண்ணப்பட வேண்டும். யூதர்கள் இயேசுவின் மீது விரோதமாக இருக்கிறார்கள். அவருடைய உபதேசத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் போதுமான அளவு சாட்சி இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்ப மாட்டார்கள். ஆகையினால் பிறவி குருடன் பார்வை அடைந்ததற்கு பல சாட்சிகள் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது யாருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானம் பண்ணுகிறார். ஐஸ்வர்யவான்களுக்கோ எருசலேம் நகரத்தில் உள்ள பிரபுக்களுக்கோ பிரபல்யமானவர்களுக்கோ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை. சமுதாயத்தாலும் குடும்பத்தினராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரித்திரனுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினால் பிறவி குருடனாக இருந்து தன் வாழ்நாள் முழுவதும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இவனுக்கு வருத்தமும் வேதனையும் நீங்குகிறது. தான் பார்வை அடைந்தவனாக பிறருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளக்கூடிய சுகமாதலை பெற்றுக் கொள்கிறான்.
தான் பார்வை அடைந்தது தனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறான். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது நம்முடைய அந்தஸ்தை பார்ப்பதில்லை, நம்முடைய பணபலத்தையோ பதவிகளையோ செல்வாக்கையோ பார்ப்பதில்லை. அவர் நம்முடைய இருதயத்தையே பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நாம் இருதயம் உடைந்தவர்களாக அவருடைய உதவியை கண்ணீர் விட்டு கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். அவனோ நான் தான் என்றான். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். பிறவி குருடனுடைய அயலகத்தார் அவன் குருடனாக உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த போது அவனை அனுதினமும் பார்த்திருக்கிறார்கள். இப்போது அவன் பார்வை அடைந்தவனாக அவர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறான். அவனை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் பார்வை அடைந்த இவனை பார்த்து அவன்தான் என்று கூறுகிறார்கள். இவன் பிறவியில் இருந்தே குருடனாக இருந்தது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போது இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையினால் இவன் பார்வை அடைந்திருப்பதற்கு இவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். வேறு சிலருக்கு இவனை பற்றி சரியாக தெரியவில்லை. இவன் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்று சந்தேகத்தோடு சொல்கிறார்கள். அற்புதம் நடந்திருப்பதற்கு இவர்களும் சாட்சி கூறுகிறார்கள். ஆனால் பிறவி குருடனும் பார்வை அடைந்திருக்கிற இவனும் ஒரே ஆள்தானா என்பதை இவர்களால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் முகத்தில் ஒரு வேறுபாட்டை கொடுத்திருக்கிறார். நம்முடைய முகம் போல வேறு யாருக்கும் முகம் இருக்காது. ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கும். நம்முடைய முகச்சாயலில் வேறுபாடு இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம். இந்த வேறுபாடு இல்லை என்றால் மனுஷர் மத்தியிலே சர்வ குழப்பம் உண்டாகிவிடும். எல்லோருடைய முகமும் ஒன்றுபோல் இருந்தால் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுகிறவர். நம்முடைய முய சாயலை மாற்றவில்லை என்றாலும் நம்முடைய பழைய ஜீவியத்தை மாற்றுகிறார். பாவம் நிறைந்து அசுத்தங்களில் ஜீவித்த நம்மை பரிசுத்த கிரியைகளை செய்யும் பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். இதற்கு முன்பு துன்மார்க்கராய் இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய முக சாயல் மாறவில்லை என்றாலும் நம்முடைய அக சாயல் மறுரூபம் அடைகிறது. பழையவை ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகிறது. தன்னை குறித்து ஜனங்கள் வெவ்வேறு விதமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்வையடைந்திருக்கும் குருடனும் கேள்விப்படுகிறான். அவன் தனக்குத்தானே சாட்சி சொல்லுகிறான். நான் தான் அவன் என்று தன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சாட்சி கூறுகிறான். குருடனாக இருந்தபோது அனுதினமும் இங்கு உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தவனும் தான் என்றும், இப்போது அவர்கள் மத்தியில் பார்வை அடைந்தவனாக பேசிக்கொண்டு இருப்பவனும் தான் என்றும் தன்னை பற்றி சாட்சி சொல்லுகிறான். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் இவன் சாட்சியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் சுகமடைந்திருக்கிறவர்களும் தங்களுடைய பழைய நிலைமையை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய நாம மகிமைக்காகவும் பிறருடைய பக்தி விருத்திக்காகவும் பிரயோஜனத்திற்காகவும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் தேவைப்படும் போதும் சாட்சி பகர ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் இன்று நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை அனுதினமும் நினைவு கூற வேண்டும். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? குருடனாய் இருந்தவனுடைய அயலகத்தார் இவன் பார்வையடைந்த விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவன் மூலமாக 2 காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவையாவன, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது, அவர் எங்கே? குருடனாய் இருந்தவன் இப்போது எப்படி பார்வை அடைந்தவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதில் அயலகத்தார் அதிக ஆவலோடு இருக்கிறார்கள். தேவனுடைய கிரியைகள் எப்போதுமே இப்படித்தான் ஆச்சரியப்படும் விதமாக இருக்கும். அவர் அற்புதமானவர், அற்புதமான கிரியைகளை செய்கிறவர். அயலகத்தாரின் கேள்விக்கு குருடனாய் இருந்தவன் மிகவும் எளிமையாக பதில் கூறுகிறான். இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இவன் அப்படியே கூறுகிறான். இவனைப் போலவே தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள்
தங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், அதற்காக தேவனை துதித்து அவருடைய நாம மகிமைக்காக பிறருக்கு சாட்சி கூற வேண்டும். கர்த்தருக்காக சாட்சி கூற நாம் கர்த்தருக்கும் நம்முடைய சகோதரருக்கும் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் அன்பையும் கிருபையையும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் அப்படி இல்லை என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை தொடர்ந்து கொடுக்கப்படாது. நாம் தேவ கிருபையை இழந்து போவோம். இயேசு இவ்வளவு காரியங்களையும் ஏன் செய்தார் என்பது எங்கு விளக்கப்படவில்லை. ஏதோ ஒரு தெய்வீக காரியத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும். அவர் எங்கே? அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாய் இருந்தவன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் தனக்கு சொன்ன காரியத்தை பற்றியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தான் பார்வை அடைந்ததை பற்றியும் தன் அயலகத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கிறான். இவனுடைய சாட்சியை கேட்ட அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. அவர் எங்கே என்று ஆர்வத்தோடு அவனிடத்தில் கேட்கிறார்கள். ஒருவேளை இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்னும் ஆர்வம் உண்டாயிருக்கலாம். நல்ல மனதோடு இவர்கள் இயேசு எங்கே இருக்கிறார் என்று இவனிடத்தில் கேட்டிருக்கலாம். அவர் எங்கே என்று குருடனாய் இருந்தவனிடம் கேட்டவர்களில் சிலர் தீய நோக்கத்தோடும் கேட்டிருக்கலாம். அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் அவரை பிடித்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாமே என்னும் வஞ்சக எண்ணத்தோடு கேள்வி கேட்டிருக்கலாம். ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சுஸ்தமாக்கி இருப்பதினால் அவர் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறிவிட்டார் என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு. அதற்காக அவர் இருக்கும் இடம் தெரிந்தால் அவரை பிடித்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்பது இவர்களுடைய வஞ்சக எண்ணம். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவர் மீது எப்போதுமே வஞ்சக எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவரை விரோதிக்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலர் இயேசுவின் மீது பிரியமாகவும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் நாமும் அங்கு சென்று அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளலாமே என்று நல்ல மனதோடு அவர் எங்கே என்று சிலர் கேட்கிறார்கள். தன் அயலகத்தாரின் கேள்விக்கு குருடனாய் இருந்தவனால் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. அவருடைய கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று பதில் கூறுகிறான். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களின் மேல் சேற்றை பூசி அவனை சீலோவாம் குளத்திலே கழுவுமாறு கூறுகிறார். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிறவி குருடன் சீலோவாம் குளத்திற்கு போகிறான். அவன் குளத்திலே தன் கண்களை கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருவதற்குள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுகிறார். பிறவி குருடனாய் இருந்தவன் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததே இல்லை. சீலோவாம் குளத்தில் இருந்து இவன் பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தபோது இவன் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்தில் காணவில்லை. தன் கண்களால் பார்ப்பது எல்லாமே குருடனாக இருந்தவனுக்கு புதிதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறது. தான் பார்வை அடைந்ததற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறான். தனக்கு பார்வையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறான். ஆனால் அவர் இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் என்பதை தவிர அவனுக்கு அவரை பற்றி வேறு எதுவும் தெரியவில்லை. அவர் எப்படி இருப்பார் என்றோ அவர் எங்கே இருக்கிறார் என்றோ இவனுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் நம்முடைய ஆத்மாவில் கிரியை செய்யும் போது இப்படித்தான் மாற்றம் உண்டாகும். நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நாம் காண்போம். ஆனால் இப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணிய இரட்சகரின் கரத்தை நம்மால் பார்க்க முடியாது.